நிறைய கிளாத்ஸ் வந்து இங்கே வந்து சேலில் இருக்குது. எல்லாமே வந்து 50%. மோஸ்ட்லி நிறைய பேர் இங்கே உள்ளே வந்துட்டு ப்ரைஸ் டேக் பார்த்துட்டு என்ன மாதிரி வாங்காமல் போயிருப்பீங்க. நீங்கள் எத்தனை கிளாத்ஸ் வந்து ட்ரையல் பார்க்க வரீங்களோ அந்த நம்பர் போட்டு ஒரு போர்டு வந்து தருவாங்க. 1500. இப்போ இருக்க ப்ரைஸ் வந்து 400. அது வந்து இன்னும் செம்ம ஒர்த்து. பட் டாப் பிராண்டில் வந்து ஒரு பெஸ்ட் பிராண்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸில் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதனால் வந்து ஒரு ரிச்சார்ஜ் நம்மளால் மட்டும் வச்சு நம்மளை வாங்கணும் கிடையாது. வெல்கம் டு மை ஃபேஷன் vlog, வெல்கம் டு மை சேனல். ஸோ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா H&M. சார் வந்து ஜாரா ஷோரூம், H&M ஷோரூம் தான் வந்து vlog போடுவீங்களா, நார்மலான ஷோரூம்லாம் வந்து vlog போட மாட்டிங்களான்னு கேட்டால், அண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நிறைய பேர் இங்கே உள்ளே வந்துட்டு ப்ரைஸ் டேக் பார்த்துட்டு என்ன மாதிரி வாங்காமல் போயிருப்பீங்க. அண்ட் இந்த ஷாப்புக்குள்ளே போனாலே ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஷாப் விசிட் பண்ணாமல் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ நம்ம எல்லாருக்கான வீடியோ தான் இது. நம்ம எல்லாராலையும் H&M ஷாப்பில் வந்து வாங்க முடியும். அது எப்படி, ப்ளஸ் இங்கே இருக்க ஆஃபர்லாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், அண்ட் ஓவரால் H&M பிராண்டை பற்றி நான் சொல்கிறேன். அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் H&M பிராண்டை பற்றி. ஸோ மோஸ்ட்லி இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது. அண்ட் அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி இங்கே இருக்க கிளாத்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆஃபர் ப்ரைஸில் நம்மளால் வாங்க முடியும். அது என்ன விஷயன்றதை எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி இங்கே வந்து ரீசன் என்னென்னா, இங்கே வந்து சேல் போயிட்டுருக்கு, ஆஃபர் சேல். ஸோ அது என்ன சேல் என்ன பார்க்கலாம். எங்கடா இருக்குது சேல்? நிறைய கிளாத்ஸ் வந்து இங்கே வந்து சேலில் இருக்குது. எல்லாமே வந்து 50% அந்த மாதிரி சேல்லாம் இருக்குது. இதை பாருங்கள், 600. இது எம்ஆர்பி வந்து 1200 போலோ ஷர்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜாக்கெட்டா 3000. செம்மையாக இருக்குடா. ஆனால் வின்டரே முடிய போகுது. சரி, எடுத்துக்க, எல்லாமே ட்ரையல் பண்ணலாம். இந்த மாதிரி ஷாப்பில் வந்து நீங்கள் வந்து ட்ரையல் பண்ண யோசிக்கக்கூடாது. உள்ளே வந்து தைரியமாக வந்து விசிட் பண்ணி பார்க்கணும். நம்மளால் வாங்க முடியல, இது வந்து செகண்டரி தான். ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் பண்ணி பாருங்கள். நல்லா கிளாத்தும் மோஸ்ட்லி வந்து ட்ரையல் பண்ண தான் போகிறேன். ட்ரையல் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்சா தான் வாங்குவேன். எண்ட் ஆஃப் வீடியோவில் தான் தெரியும் நான் வாங்க வேணாம் மாட்டேனான்றது. இந்த செட்டை நான் பார்த்தேன். இந்த செட்டு ஸ்லிம் ஃபிட் தான். இது எவ்வளோ போட்டிருக்கு? 299 ரூபாவா? எம்ஆர்பி எவ்வளோ பாருங்க? 3200. ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். ஷார்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஒயிட் ஷார்ட்ஸ் ரொம்ப நாள் எடுக்கணும்னு நினச்சேன். ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது, எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். வந்து நம்ம ஆஃபரில் இருக்க மட்டும் இருக்கும். ஆஃபர்லேயே 1000 கேட்பாங்க. மச்சான் வந்து இவ்வளோ எடுத்துகிட்டு போகிறான். இது எல்லாத்தையும் ட்ரையல் பார்த்துட்டு மோஸ்ட்லி எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த ஸ்லிப்பரா அந்தளவுக்கு நல்லா இல்லையே ப்ரோ. 400 ரூபாவா? உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். வந்து சங்கி ஸ்னீக்கர்ஸ் நல்லா தாண்டா இருக்குடி. 400 ரூபாய்க்கு ஒரு எஸ்பெடல்ஸ். 1500க்கு வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு 400 தான். பட் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 3600 ரூபா. ஸோ இந்த மாதிரி விஷயம் நம்ம வாங்கக்கூடாது. நம்ம வந்து மோஸ்ட்லி ஆஃபர்ஸில் இருக்கிறது மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். ஆக்சுவலி வந்து இது வந்து எஸ்பெரல்ஸ் கிடையாது, இது எஸ்பெரல்ஸ். ரீசன் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த சணல் கயிறு மாதிரி இருக்குது பாருங்கள், அதனால் இது வந்து எஸ்பெரல்ஸ். இது வந்து நார்மல் லுக்கு தான். ஸோ இந்த மாதிரி லுக் வந்து ட்ரை பண்ண முடிச்சான். 200 எக்ஸ்ட்ரா இருக்கா. அண்ட் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே ட்ரையல் ரூம் இருக்கும். இங்கே வந்து ஃபிட்டிங் ரூம் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. அண்ட் நம்ம இங்கே ட்ரையல் பார்க்க வந்து 5 கிளாத்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அண்ட் ஜாக்கெட், பேண்ட் அண்ட் டிஷர்ட் அந்த மாதிரி 5 கிளாத் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து 5 என்ற போர்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எத்தனை கிளாத்ஸ் வந்து ட்ரையல் பார்க்க வரீங்களோ அந்த நம்பர் போட்டு ஒரு போர்டு வந்து தருவாங்க, சின்ன ஒரு பேம்ப்ளேட் மாதிரி. அண்ட் 1 எடுத்துகிட்டு போனீங்கன்னா 1 நம்பர் கொடுத்துருவாங்க. நான் 5 எடுத்துகிட்டு வந்தேன். 5 போர்டு வந்து தந்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் கெட் ட்ரெஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜாக்கெட். இந்த ஜாக்கெட் வந்து ரொம்ப பிடிச்சது. ப்ரைஸ் ஆனால் கொஞ்சம் அதிகம் தான். பட் வந்து சைஸ் இல்லை. இங்கெல்லாம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. என் மசில் கிட்டலாம் பார்த்தாலே தெரியும், அந்த ரொம்ப டைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சைஸ் இருந்தால் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி எடுத்துருவேன். இப்போ சைஸ் அண்ட் ஓவர் சைஸ் டிஷர்ட் எல் சைஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது எக்ஸல் அண்ட் ரொம்ப லூஸாக இருக்குது, பார்க்கலாம். அண்ட் ஃப்ளானல் ஷர்ட் ஜாக்கெட்டை பொறுத்தவரைமே இந்த லென்த் இவ்வளோ தான் இருக்கணும். ஆனால் ஷர்ட் ஜாக்கெட் வந்து லென்த் வந்து நார்மல் ஷர்ட்டோட லென்த் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ளானல் ஷர்ட் ஜாக்கெட் பார்க்கவே அட்டகாசமாக இருக்குல்ல. ப்ரைஸ் ஐ திங்க் வந்து 999 நினைக்கிறேன். அண்ட் பிளாக் ஜீன்
2000 ஜீன் வந்துட்டு 900 தான். ஸோ இதெல்லாம் செம்ம ஒர்த்து. அந்த ஃபிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் இந்த மாதிரி கிளாத்ஸ் எல்லாம். ஸோ H&Mல வந்து ப்ரைஸ் எப்பவுமே வந்து அதிகமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிளாத் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ட்ரெண்ட்ஸ் மேக்ஸில் இருக்க ப்ரைஸில் வந்து இங்கேயும் நம்மளால் கிளாத்ஸ் வாங்க முடியும். அண்ட் H&M வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபேஷன். இந்த H&M ஜாராலாம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபேஷன் கிளாத்திங்கில் வரும். ஃபாஸ்ட் ஃபேஷன் கிளாத்திங் என்னென்னா இவங்க வந்து மாற்றிட்டே இருப்பாங்க அவங்க கிளாத்தை. நியூ அரைவல்ஸ் வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து லான்ச் ஆகிட்டே இருக்கும். இதோட ப்ரைஸ் பாருங்கள் 1500. இப்போ இருக்க ப்ரைஸ் வந்து 400 அது வந்து இன்னும் செம்ம ஒர்த்து. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து 400 ருபீஸ்க்கு நீங்கள் நார்மலாக ஷாப்பில் வாங்குறத விட இந்த மாதிரி ஒரு டாப் பிராண்ட், இன்டர்நேஷ்னல் டாப் பிராண்ட், யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஒரு இன்டர்நேஷ்னல் டாப் பிராண்ட் இது டாப் 10 பிராண்ட்லேயும் இருக்குது H&M. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இதெல்லாம் வந்து செம்ம ஒர்த்தாக இருக்கும். இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்து H&Mல வந்து மோஸ்ட்லி நிறைய டைம்ஸில் வந்து போயிட்டே இருக்கும். ஜஸ்ட்டு 400 ருபீஸ் கான் வாஷ் அண்ட் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் H&M 1500 ருபீஸ் ஷூ இது வேறு லெவலில் இருக்கிற லுக்கு. அண்ட் வந்து பேக் கேஸ் அண்ட் வந்து ஏர் கிளிப் இதெல்லாம் நல்லா இருக்குது. பேக் கேஸ் பார்த்திங்கன்னா 400 ருபீஸ். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வாங்கக்கூடாது. ஆனால் 12 மினி கேஸ் இருக்கா இங்கே. இதெல்லாம் வந்து ரேட் பாருங்கள். நார்மலான ஒரு கிளிப்போட ரேட் வந்துட்டு 249. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம இங்கே வாங்கக்கூடாது. இப்போ நான் எடுத்தேன் பார்த்தீங்களா ஷூ, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்லிப்பர் வந்துட்டு என்னோடய ஹாப்பிலுக்கு வந்து நான் எடுக்கலான்னு இருக்கேன். கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் வேறு இருக்குது. நமக்கு சைஸ் பார்த்துலாம் வந்து தாராளமாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இயர்ரிங்ஸ் இதெல்லாம் வாங்கக்கூடாது கண்டிப்பாக. ஏன்னா வந்து ரேட் பாருங்கள், ஆஃபர்லேயே வந்து இவ்வளோ ரேட் இருக்குன்னா அதனால் வந்துட்டு இதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது மோஸ்ட்லி. அண்ட் இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து ரொம்ப கிளாசிக் லுக் இருக்கும். ஃபுல் வந்து சணல் கயிறில் பின்னது. இது ஒரு எம்ஆர்பி வந்து ப்ரோ இதோட எம்ஆர்பி எவ்வளோ பாருங்கள். நம்ம எடுத்தது இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 1500 ப்ளஸ் 400க்கு செம்ம ஒர்த்து. சைஸ் கரெக்டாக இல்லைனாலும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ட்விட்டரில் வந்து ஒருத்தர் ட்விட் பண்ணியிருந்தார், H&Mலாம் ஒரு ஃபாஸ்ட் ஃபேஷன், அது வந்து லக்ஸுரி பிராண்ட். நான் வந்து வெஸ்ட் சைடு அண்ட் ட்ரெண்ட்ஸ் மேக்ஸ் இந்த மாதிரி வந்து கன்சிடர் பண்ணிட்டு போயிடுவேன். நம்மளால் வந்து H&Mலாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் வந்து கொஞ்சம் வைரலான நியூஸ் அது. பட் அப்படி கிடையாது. இங்கேயும் வந்து சேலில் வந்து நம்மளால் வந்து யூட்டிலைஸ் பண்ணி நிறைய க்ளாத்ஸ்லாம் எடுக்க முடியும். ப்ளஸ் ஒரு இம்பார்ட்டண்டான சேல் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன் அந்த விஷயத்தை பற்றி. ஆக்சுவலி வந்து நாங்கள் எங்கள் பர்ச்சேஸை முடிச்சிட்டோம். 5 பீஸ் எடுத்துருக்கோம். அது வந்து 3 ஸ்னீக்கர் ப்ளஸ் வந்து ஒரு எஸ்பெடரில்ஸ் அண்ட் வந்து ஒரு ஸ்லிப்பர்ஸ் எடுத்துருக்கோம். அண்ட் டோட்டலாக வந்து பில் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5000 ஐ திங்க் வந்து ஒரு 8000 ருபீஸ் வந்து பில் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா. ஆனால் நாங்கள் பே பண்ணது 2000 ஒன்லி. ஸோ பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 8000 இருக்க நாங்கள் ஸ்னீக்கர்ஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2000 முடிச்சிட்டோம். அண்ட் H&M டாப் பிராண்ட், யூரோப்பியன் டாப் பிராண்டோட பிராண்ட் இது. டாப் பிராண்டில் வந்து ஒரு பெஸ்ட்டு பிராண்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஆஃபர்ஸில் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதனால் வந்து ஒரு ரிச்சாக இருக்கவங்களால் மட்டும் H&Mல வாங்கணும் கிடையாது. நம்ம மாதிரி ரொம்ப மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸில் இருக்க என்ன மாதிரி பசங்களால் H&Mல வாங்க முடியும். அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்துட்டு ஒரு பெஸ்ட் டிப் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நம்மக்கிட்ட நிறைய ஓல்டு கிளாத்ஸ் இருக்கும். அது வந்து அது எனி பிராண்ட் எனி கிளாத்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு சின்ன பேக்கில் எடுத்து வந்து H&Mல கொடுத்தீங்கன்னா அதை அவங்க வாங்கிட்டு அது போல் ஒரு 15% நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் தருவாங்க. 15% ஆஃபர். எக்ஸாம்பிள் வந்து 2000 நீங்கள் வந்து ஒரு பை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஒரு 300 ருபீஸ் கம்மியாகும். நம்மகிட்ட இருக்க வேஸ்ட்டாக இருக்க கிளாத்ஸ், ஐ மீன் நம்ம யூஸ் பண்ண முடியாத கிளாத்ஸ், நம்ம கிட்ட இருக்க சைஸ் பார்த்த முடியாமல் சின்னதான கிளாத்ஸ், அந்த மாதிரி ஓல்டு கிளாத்ஸ்லாம் எனி பிராண்ட் எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து வாங்கிப்பாங்க. ஒரு டாப் பிராண்டில் இந்த மாதிரி ஆஃபர் இருக்கிறது வந்து இதை வந்து கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபாஸ்ட் ஃபேஷன்னா என்ன, ஸோ H&M ஏன் இந்த மாதிரி வந்து ஓல்டு கிளாத்லாம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு H&M பார்ட் 2 வீடியோவில் வந்து இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் H&M ஆப்பை பற்றி நான் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.